இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கடன் தொல்லையால் மருத்துவர் மனைவி மற்றும் மகன்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அண்ணா நகர் மேற்கு 17வது பிரதான சாலையில் உள்ள சிக்மா மகாதேவ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் மருத்துவர் பாலமுருகன் என்பவர் மனைவி சுமதி மற்றும் மகன்கள் ஜஷ்வந்த் குமார், லிங்கேஷ் குமார் உடன் வசித்து வந்தார். இவரது மனைவி சுமதி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வந்த நிலையில் சமீப காலமாக பணிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மூத்த மகன் ஜஷ்வந்த் குமார் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று நீட் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். இளைய மகன் லிங்கேஷ் குமார் அண்ணா நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். மருத்துவர் பாலமுருகனின் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் வழக்கம் போல காலை 7 மணிக்கு வேலைக்கு சென்று கதவை தட்டி உள்ளார். ஆனால் உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்த கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் போன் செய்த போது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் மருத்துவரின் ஓட்டுநர் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பின் காவலாளிக்கு பணிப்பெண் தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அவர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மருத்துவர் பாலமுருகன், மனைவி, மகன்கள் என அனைவருமே தூக்கில் தொங்கியபடி இருந்ததை கண்டு அதிர்ந்து போயினர். இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் போலீசார் 4 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மருத்துவர் பாலமுருகன் தனக்கு சொந்தமான ஸ்கேன் சென்டரில் தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்பட்டதால் தொழிலை விரிவுபடுத்த 5 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியதும், மேலும் நஷ்டம் ஏற்பட்டதால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை என்றும் தன்னிடம் எதுவும் கூறவில்லை என்றும் மருத்துவர் பாலமுருகனின் தாய் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. அழகு ரதத்துங்களுக்கு 4 வந்துட்டுனே. ஐயோ ராஜா, சுமதி, ஜஸ்மா, நான் என்ன பண்ணுவேன்? எதுனா ப்ராப்ளம் இருந்தா சொல்லிடுறீங்களா ராஜா? யார் ராஜா உன்னை என்ன பண்ணாங்க ராஜா? உனக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாங்க ராஜா? தொடர்ந்து வீட்டில் 5 செல்போன்களை கைப்பற்றிய போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து ஏதேனும் துப்பு கிடைக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். 4 பேரும் 2 அறைகளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மருத்துவரின் மகன்களின் அறையிலிருந்து போலீசார் அனஸ்தீசியா மருந்துகளை பறிமுதல் செய்தனர். 2 மகன்களும் தற்கொலைக்கு ஒத்துழைக்காததால் அவர்களுக்கு அனஸ்தீசியா மருந்தை செலுத்தி தூக்கிட செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில்தான் அதன் உண்மைத்தன்மை தெரிய வரும் என்ற நிலையில் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது வேறேதேனும் காரணமா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முரளி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.